வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஒரு சின்னதாக ஒரு எபிசோடை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ரிவ்யூவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைக் தான் போட முடியும். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ லைக்ஸ் நான் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, அந்த லைக்ஸ் தாங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் தாங்க ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீரா வந்துட்டு கடையில் அக்கௌண்டன்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதோட நம்ம வீரா இப்போ மாறனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். வீரா அக்கௌண்டன்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கடைக்கு 4 பொண்ணுங்க வராங்க. அந்த 4 பொண்ணுங்களும் நேராக நம்ம மாறன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்களா வந்து பேசலை, ஒருத்தர் கொண்டாந்து விடுறாரு. மாறா, இந்த பொண்ணுங்களுக்கு இந்த புதுசாக வந்த டிசைன்ஸ் எல்லாம் பற்றி தெரியணுமா, இந்த பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், நல்லா இருக்கும் மாறா அப்படின்னு. இதை கேட்டதோட மாறணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம வீரா வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ மாறன் சொல்லி முடிக்கிறாரு. அப்போ ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாருமே இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி கேட்டதே கிடையாது. இந்த கடையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாரு, நான் இந்த கடையில் வேலை பார்க்கல, நான் இந்த கடை ஓனர் இருக்காருல்ல அவரோட பையன் அப்படின்னு. இது கேட்டதோட ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, என்ன நீங்கள் ஓனரா? கடையில் வேலை பார்க்குற ஆள் மாதிரி சில பேர் கூட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவருங்க. வேலை பார்க்குறவங்க கூட சேர்ந்து முதலாளியும் சேர்ந்து வேலை பார்க்குறத இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. அப்போ நம்ம மாறன் சொல்கிறாரு, ஏங்க என்னை பற்றி இப்படி புகழ்றீங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, சார் இந்த காலத்தில் இப்படி யாராவது பண்ணுவாங்களா சார்? உங்களை மாதிரி நல்லவங்களை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறதுக்கு அந்த பொண்ணுங்க ட்ரை பண்ணுறாங்க. இதை நம்ம தூரத்துல இருந்து வீரா பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. வீரா நினைக்கிறாங்க, கடைக்கு வந்து பொருட்கள் வாங்குறதா இருந்தால் பேசாமல பொருள் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே, இவளுக்கு எதுக்கு இப்போ தேவையில்லாமல் மாறன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், நாங்கள் எத்தனையோ கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சார். முதலாளியெல்லாம் நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு வேலை சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் முதலாளி, நீங்களும் சேர்ந்து இது மாதிரி ஒர்க் பண்ணுறது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதோட அப்போ வீரா இதை பார்த்துட்டு, ஆகா இதுக்கு மேலேயும் நம்ம சாதாரணமாக விடக்கூடாது அப்படின்ட்டு வீரா இங்கேருந்து வந்து என்னங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன் நேராக வீராவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்போ மாறன் நேராக வீராவை பார்த்து என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்ல, வீரா நேராக மாறன் கிட்ட, என்ன மாறா மேடம்னு சொல்கிற, போடி வாடின்னு சொல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பொண்ணுங்க நேராக வீராவை பார்த்து, மேடம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல, வீரா நேராக மாறனை பார்த்து, ஏய் மாறா, உன்னட்ட தான் கேட்குறாங்க, நான் சொல்லவா இல்லை நீ சொல்கிறியா அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நான் அக்கௌண்டன்ட் மட்டும் இல்லை, மாறனுக்கு அக்கௌண்டன்ட் கூட அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணுங்க கேட்குறாங்க, என்ன மேடம் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியல அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, மாறனோட ஒய்ஃப் தான் நான் அப்படின்னு. இவர் எப்படி இந்த கடையில் ஒரு முதலாளி மாதிரி இல்லாமல் வேலை பார்க்குறாரோ அதே மாதிரி நானும் இந்த கடையோட ஓனர் தான். நானும் இவரை டெய்லி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இவர் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பொண்ணுங்களுக்கு செம ஷாக்கு. அந்த பொண்ணுங்க நேராக மாறனை பார்த்து, உங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சா அப்படின்னு கேட்க, மாறன் சொல்கிறாரு, ஆமாம் கல்யாணம் ஆகிட்டு ஒரே ஒரு தடவை அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பொண்ணுங்க நேராக மாறனை பார்த்து, சரிங்க சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த பொண்ணுங்க போனதோட மாறன் நேராக வீராவை பார்த்து, ஏய் உனக்கும் எனக்கும் தான் சீக்கிரம் விவாகரத்து ஆக போகுதில்ல, அப்புறம் எதுக்கு நீ வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, ஏய் விவாகரத்து இன்னும் ஆகலை, அது வரைக்கும் நீ என் புருஷன் தான், நான் பொண்டாட்டி தான், ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்கிறாரு, ஏண்டி என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியாடி அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, எப்படி
என் கழுத்துல நீ இப்படி தாலி கட்டுன அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல, உன்னை சும்மா விடுவேனா அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, அந்த ஒரு மிஸ்டேக் தாண்டி, அந்த ஒரு மிஸ்டேக்னால என்னை ரொம்ப படுத்தி எடுக்கிற அப்படின்னு. வீரா சொல்றாங்க, சரி சரி விடு, இந்த மாதிரி வேற யாராவது வந்து பேசினா இப்படி கதை அடிச்சுக்கிட்டு இருக்காத, வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா திரும்புறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்க அறிவழகன் வராரு. அறிவழகனை பார்த்ததோட வீரா நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு இங்க வரான் அப்படின்னு. அறிவழகன் நேரா ராமச்சந்திரனை பார்த்து வணக்கம் சார் அப்படின்னு சொல்ல, ராமச்சந்திரன் கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அறிவழகன் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க புள்ள மாற இருக்காருல்ல, அவரை என்கொயரி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாரு, அதுக்காக கடை வரைக்கும் வரதா சார், இப்படியெல்லாம் வரக்கூடாது, வீட்டில தான் நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு. அதுக்கு அறிவழகன் சொல்றாரு, இங்க பாருங்க, அக்யூஸ்ட் எங்க இருக்காரோ அங்கதான் பார்த்து நான் விசாரிக்க முடியும். இப்ப நீங்க மாறன் கிட்ட என்ன விசாரிக்க விடுறீங்களா, இல்ல நான் வந்துட்டு கோர்ட்டுல ஆர்டர் வாங்கிட்டு வரவா அப்படின்னு. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, சரி அதெல்லாம் வேணாம், போயிட்டு அவன் கிட்ட விசாரிச்சுக்கோ அப்படின்னு. அறிவழகன் சொல்றாரு, அந்த பயம் இருக்குல்ல, அப்புறம் என்ன அப்படின்ட்டு அறிவழகன் நேரா வர்றாரு. வந்துட்டு நேரா மாறன் கிட்ட, ஏய் இங்க வா அப்படின்னு சொல்ல, கடையில உள்ளவங்க எல்லாருமே பாக்குறாங்க. பார்த்ததோட மாறன் வந்துட்டு நேரா அறிவழகனை பார்த்து, இப்ப எதுக்கு நீ இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, அறிவழகன் சொல்றாரு, உன்னை விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. மாறன் சொல்றாரு, இந்த இடத்துல நீ என்ன விசாரிக்க போற அப்படின்னு. அறிவழகன் சொல்றாரு, இங்க பாரு, உன்னை கூட்டிட்டு போய் விசாரிச்சாதான் நீ எங்கேயாவது கீழே விழுந்துட்டு என்னைய வந்துட்டு பழி சொல்றீங்க, அதனாலதான் உன்னை விசாரிக்கிறதுக்காக நிறைய பேர் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டேன் அப்படின்னு. அப்ப பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க. மாறன் நேரம் அறிவழகனை பார்த்து, இங்க பாரு, கடையில போனி நடந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல தேவையில்லாத பிரச்சனை பண்ணாம போ அப்படின்னு. அதுக்கு அறிவழகன் சொல்றாரு, இங்க பாரு, நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும், தேவையில்லாம என்னை டென்ஷன் படுத்தாத அப்படின்னு. அப்ப வீரா நேரா அறிவழகன் கிட்ட, இங்க பாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல, அறிவழகன் சொல்றாரு, வாமா, உனக்கு ஆதரவா தான் இந்த கேஸை எடுத்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து இவனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத அப்படின்னு. அறிவழகன் சொல்றாரு, சரி வந்த விஷயத்த பாக்குறேன், நீங்க பாருப்பா, உன்னை விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப அறிவழகன் சொல்றாரு, இங்க பாரு, இந்த கேஸ்ல புதுசா ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்ப வீரா கேக்குறாங்க, பாயிண்டா, என்ன பாயிண்ட் அப்படின்னு. அறிவழகன் சொல்றாரு, ஏம்மா, உன்னை கல்யாணம் பண்றதுக்காக தாம்மா இவன் இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கான். உன்னை கல்யாணம் பண்றதுக்காக உன் அண்ணன் கிட்ட சண்டை போட்டிருந்திருக்கான், ஆனா உன் அண்ணன் ஒத்துக்கல. அதனால இவன் என்ன பண்ணிட்டான்னா, உன் அண்ணனை காலி பண்ணிட்டு, ஆம்பளை இல்லை வீடு தானே, ஈஸியா உன்னை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக உன் அண்ணனை கொலை பண்ணிட்டு இவன் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம இங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க, மரியாதையா போறியா இல்லையா அப்படின்னு. அறிவழகன் சொல்றாரு, யாரு, நான் புலம்புறேனா, டேய் அப்படின்னு சொல்ல, மாறன் டக்குன்னு, இங்க பாரு, மரியாதையா போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட நம்ம அறிவழகன் டக்குன்னு மாறனோட சட்டையை பிடிக்கிறாங்க. மாறனோட சட்டையை பிடிச்சதோட வீரா நேரா அறிவழகனை பார்த்து முறைக்கிறாங்க பயங்கரமா, சட்டையிலேருந்து கையெடு அப்படின்னு. அப்ப அறிவழகன் நேரா வீராவை பார்க்க, அப்ப வீரா நேரா அறிவழகனை முறைச்சிக்கிட்டு, இப்ப சட்டையிலேருந்து கையை எடுக்க போறியா இல்லையா அப்படின்ட்டு முறைக்கிறாங்க. அப்ப அறிவழகன் நேரா வீராவை பார்த்து, ஏய் என்ன நீயும் மிரட்டுற, உன்னையும் கொண்டு போய் வச்சு லாக்அப்ல அடிக்கவா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இப்ப சட்டையிலேருந்து கையை எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப அறிவழகன் சட்டையிலேருந்து கையை எடுத்துட்டு, டேய் என் கையில சிக்குவல்லடா, அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப வீரா நேரா அறிவழகன் கிட்ட, இங்க பாரு, உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல நீ தலையிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்க, உண்மை மட்டும் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா உன் கதை காலி ஆயிரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அறிவழகன் சொல்றாரு, யாரு கதை காலியாக போகுது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சு போயிடும். ஏம்மா வீரா, நீ வேணும்னா இவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு இவனை நீ காப்பாத்த நினைக்கலாம், ஆனா ஒரு குடும்பத்தையே இவன் காலி பண்ணியிருக்கான், இவனை நான் கண்டிப்பா விடமாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா நேரா அறிவழகனை பார்த்து, இங்க பாரு, நீ தேவையில்லாத விஷயங்களை சொல்லி மாறனை பழி வாங்கறதுக்காக இப்படி பண்றேன்னு பச்சையா தெரியுது, மரியாதை இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அப்ப அறிவழகன் நேரா வீராவை பார்த்து, நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க, ஆனா கண்டிப்பா நான்
இதை வச்சே உன் கதையை முடிக்கிறனா இல்லையார் அப்படின்னு பார்த்து சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அறிவழகன் போறாரு. அப்ப வீரா நேரா மாறனை பார்த்து மாறா அப்படின்னு சொல்ல மாறன் டக்குன்னு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்துட்டு வீரா ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப வீரா நினைக்கிறாங்க, இந்த அறிவழகன் ரொம்ப ஓவரா தான் பண்றான், இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க. ராமச்சந்திரன் அங்கேருந்து வீராட்ட வந்துட்டு, பாத்தியாமா எப்படியெல்லாம் இவனால நம்ம அவமானப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா இந்த போலீஸ் நல்லவனே கிடையாது மாமா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் மாறனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் மாமா, இவன் சொல்றது உண்மையே கிடையாது, இவன் சொல்றான் அப்படிங்கிறதுக்காக உங்க புள்ள மேல நீங்க சந்தேகப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருமா, ஏதோ நீ சொல்ற அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை நாளும் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்த இந்நேரம் இவனை நானே ஜெயிலில் கொண்டு போய் பிடிச்சி போட்டிருப்பேம்மா உன் அண்ணன் இறந்ததுக்கு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, மாமா உங்க புள்ள தப்பு பண்ணல, தப்பு பண்ணது பெரிய புள்ள, இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட என்னைக்கு புரிய வச்சு மாற நல்லவன்னு நிரூபிப்பேன் அப்படின்ட்டு வீரா கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறமா அறிவழகன் நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு செம்ம காண்டாகிறாரு. 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே எதிர்ப்பாங்க, அந்த வீராவுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு அறிவழகன் கோவப்படுறாரு. அறிவழகன் நேரா கண்மணிக்கு ஃபோன் பண்ண, கண்மணி ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் ட்ரை பண்றேன், ஆனா நீங்க என்கிட்ட பேசவே மாட்டிக்கிறீங்க அப்படின்னு. அறிவழகன் சொல்றாரு, என்னம்மா உன் தங்கச்சி ரொம்ப ஓவரா பண்றா, அவளுக்கும் சேர்த்து என்னைக்கும் கிடைக்க போகுது அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, சார் இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க, இங்க பாருங்க, என்னைக்கு அவ அந்த மாறனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாலோ அப்பையிலேருந்து அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என் அண்ணன் இறந்ததுக்கு நான் தனி ஆளாவே அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்குறேன், நீங்க இதை மட்டும் பண்ணிருங்க, அந்த மாறனை பட்டும் எப்படியாவது கைது பண்ணிருங்க, அப்புறம் இந்த குடும்பத்தை சின்ன பின்னம் ஆக்க வேண்டியது ஏன் கடமை அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த அறிவழகன் சொல்றாரு, சரிம்மா இங்க பாரு, அன்னைக்கு நான் உன்கிட்ட கோவமா பேசினதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், நீ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு ஒரு ப்ளஸ் தான், ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த வீட்டில் உள்ளவங்களை காலி பண்ணலாம்ல அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, நல்ல வேலை சார், என்னையும் நீங்க தப்பா நினைச்சுப்பீங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அறிவழகன் சொல்றாரு, இங்க பாரு, நம்ம 2 பேரோட எதிரி ஒரே ஒருத்தவங்க தான், அது மாறன் அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, ஆமா சார், அந்த மாறன் ஜெயிலுக்கு போனோம், திரும்பி வரவே கூடாது, அதுக்காக உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்க, ஏதாவது காசு வேணும் ஆள் வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் எல்லாத்தையுமே ரெடி பண்றேன் அப்படின்னு கண்மணி வந்துட்டு அந்த அறிவழகனுக்கு ஃபுல் சப்போர்ட்டா பேசுறாங்க. அறிவழகன் சொல்றாரு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப வீரா எதுக்காக இதுல தலையிடுறா அப்படின்ட்டு கண்மணி செம்ம காண்டாகிறாங்க. மாறன் மேல தப்பு இருந்தும் இந்த வீரா ரொம்ப ஓவரா மாறனுக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை, ராகவன்கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த வீராவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கண்மணி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீரா நேரா மாறனை போய் பாக்குறாங்க. அப்ப மாறன் கோவமா நிக்கிறாரு. வீரா நேரா மாறன்ட்ட போயிட்டு, ஏய் என்ன கோவமா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, ஏய் போடி அங்கிட்டு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, என்ன போடி, செஞ்ச தப்பு இல்லாமே நீ ஏன் இப்படி என்ன எரிஞ்சு விழுற அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, பாத்தியாடி, நான் எங்க போனாலுமே என்னை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நின்றுக்கிட்டே இருக்கான், இவன் யாரு சொல்லி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, கண்டிப்பா அந்த போலீஸ் வந்துட்டு உன்னை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, அதான் சொல்லிட்டானே, நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்காக தான் உன் அண்ணனை காலி பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, அவன் அப்படி சொல்றான் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நம்ப முடியுமா, அவனுக்கு அழிவு காலம் வந்துட்டு மாறா, இங்க பாரு, கோர்ட்டுல போயிட்டு அவனால என்ன சொல்ல முடியும், உன் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டா அந்த போலீஸோட வேலை தான் போவோம், நீ ஏன் கவலைப்படுற மாறா அப்படின்னு. அப்ப மாறா சொல்றாங்க, இங்க பாரு வீரா, அவன் கண்டிப்பா இந்த விஷயத்துல இறங்கிட்டா என்னை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டான், நீ வந்துட்டு அந்த விவாகரத்தை எடுத்துட்டு வா, உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், நீ நிம்மதியா வாழலாம் அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த விவாகரத்தை பத்தி நான் தான் பேசணும், நீ பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, ஏ வீரா, ஏன் வீரா இப்படி பண்ற, முன்னாடி
விவாகரத்து வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணேன். ஆனால் இப்போ விவாகரத்தை பற்றி பேசினாலே நான் விவாகரத்து கேட்கல அப்படின்னு சொல்கிறேன். எதை தாண்டி நம்புறது அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், நான் விவாகரத்தில் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு வீரா சொல்கிறாங்க. இது கேட்டதோட மாறனும் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத சீக்கிரம் நிரூபிக்கணும். அதுக்கப்புறமா ராகவனை காமிக்கிறாங்க. ராகவன்ட்ட கண்மணி சொன்னாங்கல்ல, மறுபடியும் அந்த அறிவழகன் இந்த கேஸை வந்துட்டு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. இதை கேட்டதோட ராகவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ராகவன் நினைக்கிறாரு, ஒருவேளை அந்த அறிவழகன் மட்டும் இதை டீப்பா விசாரிச்சாருன்னா என் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சிருவாங்க. இதனால நம்ம தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளத்துல சிக்கிப்போம். மாறன் மேல தப்பு இல்லை, நான் தான் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என்னால கண்மணியை விட்டு பிரிய முடியாது, அப்பாவும் என்ன தப்பா நினைச்சிருவாரு, என் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு ராகவன் வந்துட்டு செல்ஃபிஷா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுவே ராகவனை ரொம்ப பெரிய பிரச்சனையில கொண்டு போய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ப்ரிவியூல என்ன நடந்துச்சு அப்படின்னா, வீராவுக்கும் அந்த மாறனுக்கும் அப்புறம் அந்த அறிவழகனுக்கும் 3 பேரும் கடையில இருக்கையில ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல. அறிவழகன் வந்துட்டு மாறனோட சட்டையை பிடிச்சாருல்ல. ஸோ அந்த ப்ரிவியூ தாங்க நாங்கள் பார்த்தோம். அதை பற்றின ரிவ்யூ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால அறிவழகன் எப்படி பிளான் கொண்டு வராருன்னா, நம்ம வீராவை வந்து மாறன் கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பாண்டியனை கொலை பண்ணிட்டு வீராவை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாண்டியனை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கேஸை கொண்டு வராரு அந்த அறிவழகன். இதுலேருந்து நம்ம வீரா எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. இன்னொரு பக்கம் அறிவழகன் இந்த கேஸை டீப்பாக விசாரிக்கும் பொழுது கண்டிப்பாக ராகவன் தான் ட்ரை பண்ணான் அப்படிங்கிறது தெரியும். அப்போ கண்டிப்பாக அந்த அறிவழகன் ராகவனை வந்துட்டு இந்த விஷயத்தில் கொண்டு வராமல் மறுபடியும் மாறனை பற்றியே சொல்லி மாறனை பழி வாங்குறதுக்காகவே சான்சஸ் இருக்குது. நம்ம கண்மணிக்கு உண்மை தெரிஞ்சால் என்ன, கண்மணி ராகவன்ட்டு போயிடுவாங்களா, இல்லை அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இன்னும் பழி வாங்கணும் அப்படின்னு துடிப்பாங்களா? நம்ம வீரா நம்ம கண்மணியை எப்படி சமாளிக்க போகிறாங்க? இது எல்லாம் தாங்க அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரகு கண்டிப்பாக ஜானகியை வந்துட்டு மன்னிச்சு ஏற்றுப்பார். ஸோ அதை பற்றின ரிவ்யூ தாங்க அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.